இதுவரைக்கும் நீங்கள் எத்தனையோ வகையான மோர் குழம்பு செஞ்சுருப்பீங்க. ஆனால் இது வெள்ளை பூசணி வச்சு என்னோடய ஸ்டைலில் ஒரு மோர் குழம்பு. இந்த மோர் குழம்பு நல்லா சூடான சாதத்தோட இந்த மோர் குழம்பு மட்டும் ஊற்றி வெறும் அப்பளம் மட்டும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சாப்பாடு எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். செய்யலாமா? இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன். நான் வெள்ளை பூசணியை நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். அந்த பூசணியை இதோட சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதை வதக்கிட்டு இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த காய் நல்லா வேகணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா வேக வச்சிடலாம். பாருங்கள், காய் நல்லா வெந்து வந்துருச்சு, தண்ணியும் நல்லா வற்றிச்சு. இப்போ அதை காயை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு விழுந்து, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பொடியாக சாப் பண்ணதும், 1 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு பொடியாக சாப் பண்ணதும் இதோட சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்துருக்கேன். 2 வரமிளகாயும் இதோட சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக சாப் பண்ணி எடுத்துருக்கேன். அந்த பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் பாதி அளவு நல்லா வதங்கி வரட்டும். இப்போ அதுக்குள்ளே ஒரு பவுலில் நான் 1.5 கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கிறேன். நல்ல கெட்டியான தயிர் எடுத்துகிட்டு ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு இதை நல்லா விஸ்க் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற அந்த வெள்ளை பூசணியும் இதோட ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம விஸ்க் பண்ணி வச்சுருக்க தயிரை இதோட ஆட் பண்ணிவிட்டு இது கூட நான் ஒரு தேங்காயை நல்லா கெட்டியாக அரைச்சி பால் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காய் பாலையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சூடானால் மட்டும் போதும். இது கூட 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு லைட்டாக சூடானதுக்கப்புறம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பரிமாறுங்க. அருமையான டேஸ்ட்டில் சூப்பரான ஒரு மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூடான சாதத்தோட இந்த மோர் குழம்பு ஊற்றி அப்பளமோ நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னா சில்லி சிக்கன் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். எத்தனையோ வகையான மோர் குழம்பு வச்சுருப்பீங்க. என்னோட ஸ்டைலில் இந்த மாதிரியும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.